தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் வந்து எழும்பூர்லக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனையில் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. மக்கள் நினைக்கிறாங்க முதலமைச்சர் வரமாட்டாரா, அப்போ மக்களுக்கும் மட்டுமல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களுக்கும் நம்ம திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சொல்லாம போகணும். அதில் தான் ஒரு திடீர்னு ஆய்வு பணி என்பது சொல்லாம போகும்போது தான் அங்கே ஆக்ட் என்ன ஃபேக்ட் என்ன தெரியும். முதலமைச்சர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் போகணும். பத்திரப்பதிவுத்துறை விசிட் பண்ணுங்க, வட்டார போக்குவரத்து திடீர்னு விசிட் பண்ணுங்க, வருவாய்த்துறை ஆபீஸை திடீர்னு விசிட் பண்ணுங்க. அப்போதான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கியூல இருந்து மனுக்களை கொடுத்துட்டு இன்று போய் நாளை வாராயிரம் நிலைமையில் எப்படி இருக்கிறாங்க. 106 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, இந்த 106 எம்எல்ஏ ஒரு 100 எம்எல்ஏக்கள்கிட்ட தன் தொகுதி எல்லையே அவங்களுக்கு தெரியாது. தன் தொகுதி எல்லையே தெரியாம பக்கத்து ஊர்ல போய் நன்றியை சொல்லிட்டு வர. கடந்த திமுக ஆட்சியிலும் கடந்த அதிமுக ஆட்சியிலும் இந்த உள்ளாட்சி துறையில் பணி செய்த உயர் அதிகாரி அனைவரும் விஜய் ஆட்சியில் நடிக்கின்றார்கள். ஆகவே நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என்ன காட்டி கொடுக்காத என்று இன்னைக்கு வைகோ விட்ட நிருபர் கேட்டிருக்காங்க, பத்திரிகைகளை கேட்டிருக்காங்க. ஐயா திருமாவளவன் அவர்கள் நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குலை என்ற வரியலை போல அவர் இங்கே திமுக இருக்கேன்னு சொல்றாரு, அங்கே தாவேக்கள் ஆதரவு கொடுக்கிறாரு. என்ன அவர் பதற்றாரு, இந்த மாதிரில எதுக்கு முன்னுக்கு பின் முரணாக சொல்லுகின்ற காரணம் என்னன்னு வைகோட்ட கேட்கும் போது வைகோ அவர்கள் அழகான பதில் இருக்காரு. அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை நெருக்கடி கொடுத்தால் பாட்டாளி கட்சி டாங்கன்னு கனெக்டிங் கொடுத்து சோமியா அன்புமணி அவர்களுக்கு மந்திரி ஆகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்கள் நம்முடைய இணைந்திருப்பார் பாஜகவை சேர்ந்த திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே. தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் வந்து எழும்பூர்லக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனையில் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து தாவேக்கான ஆய்வு மேற்கொள்வது நம்மளால் பார்க்க முடியுது. அமைச்சர்கள் மேற்கொள்கிறாங்க, அதே மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இன்று முதல்வரே நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நம்முடைய ஜனநாயகம் மலர்ந்த நாடுகளில் ஒரு புதிய ஆட்சி வந்தவுடன் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இந்த மாதிரி ஆய்வு களப்பணி தான். எப்படிப்பட்ட நீங்கள் சாலைகளில் வண்டியில் போக்குவரத்து நீங்கள் கார்லேயோ பைக்கிலையோ போகும்போது அந்த சிக்னல் பற்றின டிராஃபிக்கை நீங்கள் எப்படி உபயோக பண்ணி நிற்கிறீங்களோ, அந்த யூ டர்ன், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், அதே மாதிரி டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போகும்போது புதிய வண்டி ஓட்டுநரில் பழக்கக்கூடிய லைசன்ஸ் வாங்கும்போது எப்படி அவங்க 7 போட்டு 8 போட்டுன்னு சொல்கிறாங்களோ அவற்றை போட்டு நீங்கள் ஓகே பண்ண தான் அந்த லைசன்ஸ் வாங்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதே போல் ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி களப்பணிகள் அதுவும் அரசு மருத்துவமனைகளில் செய்யணும் பெரிய விஷயமாகும். காரணம் தனியார் மருத்துவமனையில் போகிறவங்களுமே வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் போவாங்க. சாமானிய ஏழை எளிய மக்கள் வந்து அரசு மருத்துவமனையில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போவாங்க. அதே போல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி திடீர்னு விசிட் பண்ணும்போது தான் அங்கே நர்ஸுகள் டாக்டர்கள்லாம் ஒழுங்காக வேலைக்கு வராங்களா ஆய்வு பண்ணலாம். அது மட்டும் அந்த சுகாதார பணிகள் கழிவறை ரூமெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் 90% கழிவறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமே இருக்காது. இதுக்கும் ப்ரைவேட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சுத்தமே கிடையாது, தண்ணி இருக்காது. அதில் கழிவறைகளான சுகாதார பொருட்கள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. எப்படி அரசாங்க மருத்துவமனையில் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் தேட்டர் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸு அதேபோல் மெடிசன் ஐட்டம்ஸு ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்ட்காரங்க மூலமாக தான் சப்ளை பண்ணுறது. அதிலே நிறைய கோல்மால் இருக்குது. ஏன்னா அந்த கோல்மால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையினுடைய பழைய அமைச்சர் விஜயபாஸ்கருடைய ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய பீரில் உள்ள ஒப்பந்ததாரர் தான் இன்றைக்கும் இந்த வேலையை கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் தரமான குவாலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே நில் கவனி புறப்படி என்ற ரேஞ்செலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைச்சர் மட்டும் வந்தது போது முதலமைச்சரும் களத்தில், ஏன்னா அரசாங்க மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பழைய முதலமைச்சர்கள் யாருமே பெருசாக வந்து கிடையாது. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அந்த அரசு மருத்துவமனையில் வரதெல்லாம் விஜயாக நம்ம நினச்சிக்கலாம். காரணம்னா மக்கள் நினைக்கிறாங்க நம்ம மாதிரி முதலமைச்சர் வரமாட்டாரா, அப்போ மக்களுக்கும் மட்டுமல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களுக்கும் நம்ம திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சொல்லாமல் போகணும். அதில் தான் ஒரு திடீர்னு ஆய்வு பணி என்பது சொல்லாமல் போகும்போது தான் அங்கே ஆக்ட் என்ன ஃபேக்ட் என்ன தெரியும். நீங்கள் சொல்லிக்கிட்டு போகும்போது உங்களை என்னென்னா ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு பக்கா பண்ணி வாராயோ தோழா வாராயோ மனப்பந்தல் காண வரேன்னு நடிப்பாங்க. ஸோ நடிப்புக்கும் ஆக்டுக்கும் ஃபேக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபேக்டான ஒரு நிலைப்பாடை கொண்டு வரணும். அந்த ஃபேக்டான நிலைப்பாடை கொண்டு வரக்காக தான் ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரணும் விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ அரசு இந்த முதலமைச்சர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் போகணும். பத்திரப்பதிவுத்துறையில் திடீர்னு விசிட் பண்ணுங்கள், வட்டார போக்குவரத்து திடீர்னு விசிட் பண்ணுங்கள், வருவாய்த்துறை ஆஃபீஸை திடீர்னு விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கியூவில் இருந்து மனுக்களை கொடுத்துட்டு இன்று போய் நாளை வாராயிரம் நிலைமையில் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் மக்களுக்கு இது பண்ணும். ஸோ இந்த ஆய்வு களப்பணி என்பது தமிழ்நாட்டில் வாக்களித்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாலமாக ஒரு அமைய கொண்ட நிலைப்பாடு.
இல்லை இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ரீல்ஸுக்காகவும் அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட ஒரு காணொலி வெளியாக இருந்தது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு எம்எல்ஏ வந்து நகராட்சியினுடைய ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று அவங்க அங்கே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. பேசும்போது அந்த சீட்லேயே உட்காந்து பேசும்போது அது மிகப்பெரிய சர்ச்சையாகுது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க? ஏற்கனவே கீர்த்தன் அவர்கள் பண்ணது கூட சர்ச்சையாக இருந்தது. அதாவது நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளும் கருத்து தான். ஆனால் தாவேக்கு ஆட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு எல்லாமே புதுசு, சந்தைக்கு புதுசு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த ஆமாம் இல்லை அதாவது இவர்கள் சந்தைக்கு புதுசு, மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்த வரவுகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67 பேரும் திமுக அதிமுக 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எப்படி டீல் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் 2 கட்சியுமே கரை கண்ட கப்பல்கள். ஸோ தாவேக அரசு புதிய ஆட்சின்னு வருகின்ற போது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த எம்எல்ஏட்ட அதில் இருக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை தலைவர் இருக்கார், ஜேசிடி பிரபாகர் இருக்காங்க. அந்த சட்டப்பேரவையினுடைய சட்டமன்ற செயலர் இருக்கார். அந்த செயலர் ஏற்கனவே அவர் இந்த வருஷம் 26 டிசம்பர் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடியவங்க. அவரை வந்து எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு பயிற்சி கொடுக்குறாரு. பண்பு பயிற்சி கொடுக்கும்போது தாவேக தொண்டர்களை நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கணும் ஏளனம் பண்ணும்போது அவரை கிண்டல் அடித்து கட்டாரத்தை பேசும்போது அவர் வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சாந்தின்னு ஒரு அம்மா அங்கே அந்த பிளேஸில் போட்டிருக்காங்க. அப்போது இதே வந்து அதிமுக காரங்களோ திமுகங்களோ சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா தாவேக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனா தன்னுடைய அந்த ரசிகர் நடிகர் விஜய் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே போல தான் ஆட்சியில் வந்தாச்சு. அப்போ ரசிகர் மன்றத்தினுடைய நிலைப்பாடு மனநிலையில் தான் அவங்க இப்பொழுதும் பயணிக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு என்ன வித்தியாசம்? அன்றைக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறோம், இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். சரி எங்கே இருந்தால் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால தான் அவர்கள் தான் யார் எந்த பதவி அந்த நாற்காலி உட்காந்து எல்லாரும் வந்து உட்காந்துடலாம் விட்டு போனால் வந்து இந்த சமீபத்தில் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வண்டியிலேருந்து ரீல் போட்டு சுற்றுறாங்க, ரீல்ஸான இது பண்ணுறாங்க. அதனால் ரீல்ஸ் என்பதும் ரியல் என்பதுக்கும் வித்தியாசம் என்னென்றால் அவர் நடிகர் என்பது நிலைப்படுறதுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நடிகரை விஜயை வந்து நடிகராக பார்க்குறாங்க. நீங்கள் அவர் சட்டமன்றத்தில் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூட்டம் அங்கே அப்படியே கூட்டம் வச்சுட்டு இருக்குதாங்க. யாரை பார்த்தாலும் செல்ஃபி மோகன். இது வந்து அவர் விஜய் சொன்னால் கூட ரசிகர்கள் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு மனநிலையில் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் இது அங்கொண்டும் இங்கொண்டும் இருக்கத்தான் செய்யும். இதற்கு திரும்பவும் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்கணும், எப்படி செயல்பட வேண்டும், நீங்கள் எந்த தொகுதியில் மேலே இருக்கிறீங்க. இன்னும் இதில் 106 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறாங்களே, இந்த 106 எம்எல்ஏ ஒரு 100 எம்எல்ஏக்கள்கிட்ட தன் தொகுதி எல்லையே அவங்களுக்கு தெரியாது. அது தெரியுமா? தன் தொகுதி எல்லையே தெரியாமல் பக்கத்து ஊரில் போய் நன்றியை சொல்லிட்டு வராங்கன்னா பக்கத்து ஊரில் இப்போ எனக்கு நான் என்ன பக்கத்து ஊரில் பக்கத்து மாவட்டத்தில் நன்றி சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தொகுதியே தெரியாமல் பூந்தமல்லி தொகுதியில் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணால் ஒரு தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் வந்து தாவேக வேட்பாளர் சம்பந்தம் இல்லாமல் பக்கத்தில் பூந்தமல்லி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு இல்லையா ரைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாள் 2வது பார்த்தீங்கன்னா நிறைய தாவேக எம்எல்ஏக்கு கௌரவம் என்ன நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்ம நினச்சா என்னவனு செய்யலாம் என்ன சொல்லி ஒரு 10-15 ஆட்களை போட்டு ஒரு பெரிய ரெடி பண்ணிவிட்டு ஆளுக்கு அதாவது அந்த பொதுமக்கள் சந்திக்கலாம் மனுக்களை கொடுக்கலாம் என்பது பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு எம்எல்ஏ எடுக்க மாட்டார். எம்எல்ஏ கிட்ட இருக்கிற அந்த ரசிகர் மன்றத்தில் 4-5 பேருக்கு நம்பர் இருந்தால் இந்த நம்பர் எப்படி இந்த நம்பர் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் தாவேக எம்எல்ஏக்கள் நம்பர் கொடுத்துருக்காங்களா? எந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி எடுக்க மாட்டாங்க? ஒரிஜினல் நம்பர் அவங்க கொடுத்தா தானே எடுப்பாங்க. உங்களுக்குள்ள நம்பர் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் நண்பர்களுடைய அப்போ சும்மா சுற்றிட்டு இருந்த ஆட்களுக்கு நம்பர்லாம் அதில் போட்டு விட்டுறது. ரிங்கு போவோம் ரிங் பண்ணி எடுக்க மாட்டேன் எடுத்து ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐயா தெருவிளக்கில் ஏரியெல்லாம் சொல்லுவான். அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஒரு பிஏ நான் தான் எம்எல்ஏ பிஏன்னு சொல்லிட்டு வரான், அவனுக்கு தெருவிளக்குன்னு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஸோ சப்ஜெக்ட் இல்லை கிடையாதுங்க. அதனால் வந்து சிவகங்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம்எல்ஏக்கள் சேர்மன் ரூமில் சேர்மன் அறையில் உட்காந்தாங்க, ஆணையர் அறையில் உட்காந்தாங்கன்னா அப்படி நிறைய இடத்துல அப்படி நடந்துகிட்டா இருக்குது. இன்றைக்கி அங்கே இங்கே நடந்துட்டா இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்றால் இன்றைக்கி அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் முதல் 50 லட்சம் வாங்குறாங்க சோசியல் மீடியா. இது அதிமுக ஆட்சியில் நடந்தது தான். ஆனால் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்களா? இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்ததான், திமுக ஆட்சியில் நடந்ததான். ஆனால் அது வெளியே தெரியாது. இது ஏன் வெளியே தெரியுதுன்னா அவங்க புதுசாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கய்யா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லும்போது அவன் அப்படியே ஏதாவது 5 ரூபா 10 வாங்கும்போது சோசியல் மீடியா அதை எடுத்து
ஈர பேனாக்கி பேனை பத்திரப்பணாக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஆகவே தாவேக எம்எல்ஏக்களுக்கும் பண்பு பிரித்து கொடுத்தாதான் இதை வந்து ஒரு செட்டரேட் பண்ணி ஒரு எதிர்காலத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு நிலைப்பாடு கொண்டு வர முடியுங்க. இப்போ தாவேக அரசு அமைஞ்சா தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் ஊழலிட்டு ஒரு அரசை நாங்கள் உருவாக்குவோம் அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது தொடர்ந்து நிறைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துகிறாங்க. பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்து கைது செய்ய போகிற நிலைமைக்கு கூட போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த ஊராட்சி நகராட்சி இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது பெருசாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல, லஞ்ச ஒழிப்பு சோதனை பண்ணுற மாதிரி தெரியலையே. ஐயா, நாய்வால் நிமிக்க முடியுமா? நாய்வால் நிமிக்க முடியுமா? ஒரு தினசரி பத்திரிகை தமிழ்நாட்டில் வருது, அதில் சிந்துபாத்னு ஒரு தொடர்ச்சியில் ஒரு 2-3 படத்தை போட்டு அப்படின்னா. அதே போல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்புலி மாமான ஒரு புக்கில் வந்தது. அது பார்த்திங்கன்னா தொடர் கதையாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் தான் ஊழலே ஒழிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேக ஆட்சி வந்தோடனே இபி டிபார்ட்மெண்ட்டு, கலால் டிபார்ட்மெண்ட்டு, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, அறநிலையத்துறையில் கடந்த ஆட்சி நடந்த ஊழல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே கொண்டு வராங்க. ஆனால் உள்ளாட்சித்துறையில் ஒன்றுமே வெளியே கொண்டு வரல. மாறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முழுதும் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 நகராட்சி மாநகராட்சி பேராட்சியில் ரெய்டுன்னு ஒரு டீமை உருவாக்கி அதில் 79 லட்ச ரூபா கைப்பற்றினதாக அவங்க எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எப்படி கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்கன்னு விளக்கம் கொடுத்து எழுதி கொடுத்து நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன சூச்சம்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து 41 இடங்களில் அரசு ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெய்டு என்பது பார்த்திங்கன்னா இந்த நெத்தலி மீன், காணாங்காத்தா, பன்னா மீன் சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை ஏழை எளிய மக்கள் சாப்பிட்ற மீன் வந்து இது. அதே போல் தான் விஜிலன்ஸ் பிடிக்க யாரை ரெய்டு பண்ணியிருக்காங்கன்னா, காணாங்காத்தா, இந்த பன்னா மீன், நெத்தலி மீனை நீங்கள் காரப்பொடியா மாதிரி பிடிச்சு நிற்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, இவங்களுக்கு பாஸ் யார்? இவங்களுக்கு பாஸ் திமிங்கலம் முதல்ல. அப்போ இந்த திமிங்கலம் முதல்ல யாருன்னா, இவங்க கடந்த 2011 2026 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலர் சிஎம் செக்ரட்டரியான உமாநாத் இருந்தார். நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட்போர்ட்டுக்கு அரசு துறை செயலராக இருந்தார் கார்த்திகன் ஐஏஎஸ். அது பிறகு இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தோன்னா யார் வந்திருக்கா? நகராட்சி துறை செயலாளரை ககன்சிங் பேடி வந்திருக்கிறாரு. சென்னை கார்பரேஷன் கமிஷனர் சம்ரான் வந்திருக்காரு. நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் மதுசூதன் ரெட்டி வந்திருக்காரு. பேராட்சி இயக்குனர் வந்து பிரியங்கா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, கடந்த திமுக ஆட்சியில் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் வந்தால் ககன்சிங் பேடி. அந்த ககன்சிங் பேடி யார்? சிஎம் வந்து ஸ்டாலின் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பின்னால் வந்து போலீஸ்காரங்க ஃபுட்டேஜில் தொங்குவாங்க, எஸ்காட்டில், அந்த ஃபுட்டேஜில் கான்வாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவும் கமிஷனர் ககன்சிங் பேடியும் தொங்கிட்டு வராங்க. இது என்னங்க அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? அது பேப்பரில் போட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு அதே அவர் சென்னை கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார். அதே நேரத்தில் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இப்போ சமரான் வந்து அன்னைக்கு ஒர்க் டிசியாக இருந்தார் சென்னை கார்பரேஷனில். மதுசூதன் ரெட்டி அவர் தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி மூலமாக தமிழ்நாடு நகராட்சி இயக்குநராக வந்தார் போன திமுக ஆட்சியில். இப்போ நல்லா புரிஞ்சுடுங்க, தமிழ்நாட்டில் இப்போ சொல்றீங்களா நகராட்சியில் ஊழல் நடக்குன்னா, இந்த 10 ஆண்டு காலம், ஒரு 15 ஆண்டு காலம் நகராட்சி, பேராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி நடந்த மெட்ரோ வாட்டர் நடந்த ஒட்டுமொத்த ஊழல்களையும், ஒட்டுமொத்த லிமிடெட் டெண்ட், செட்டிங் டெண்ட், பேக்கேஜ் டெண்ட் உள்பட பல பினாமி பெயர் எடுத்த டெண்டர் எல்லாமே அங்கம் வகித்தனவர்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இல்லை, இதுக்கெல்லாம் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மற்றும் ஊராட்சி துறை அமைச்சராக கே நேருவல் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க மேலெல்லாம் ரைடு நடத்தப்படலை. இது அதுக்கு தான் சொல்ல வரேன் ஐயா. அரசியல் இப்போ விஜய் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரை பதவி வந்து அவர் தன் கைவசம் தான் வைத்திருக்கிறாரு, தனி அமைச்சகம் போடலை. இப்போ தன் கைவசம் வச்சுக்கனால அமைச்சர் இல்லாத நிலத்தில் அந்த அரசு துறை செயலர்னா ககன்சிங் பேடி தான் அதுக்கு பார்க்குறாரு. ககன்சிங் பேடி வந்து நல்ல உருட்டாரு யார்? முதலமைச்சர் விஜய் கிட்ட. எப்படி உருட்டாருன்னா, அவர் போட சிஸ்டத்தை பாருங்கள், இனிமேல் எல்லா டெண்டரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணி யார் குறைந்த ரேட்டு அவங்க எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்லைனில் நீங்கள் டைம் சருக்கு அப்ளை பண்ணுங்க, காலையில் 7 மணிக்கு எல்லோரும் பாருங்க, தற்காலிக டெண்டர்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம். இது ஒரு நாடகம். நீ கண்டுபிடிக்க என்ன குடிக்கணும்? தமிழகத்தில் 490 பேராட்சி இருக்குது, 138 நகராட்சி இருக்குது, 25 மாநகராட்சி இருக்குது. அந்த 25 மாநகராட்சியில் 11 மாநகராட்சி ஐஏஎஸ் அதிகாரிகள். அப்படி என்றால் இந்த 11 மாநகராட்சியும் இந்த மற்ற பேராட்சியில் நடந்த ஊழல்களை ஒன்று நடக்கலையா? ஏனென்றால் கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, அந்த துறை சார்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் அண்ணன், தம்பி, மாமே, மச்சான், கொண்டாங் கொடுத்த அத்தனை பேரும் மாவட்டத்துக்கு ஒரு பவர் சென்டர் வைத்து ஃபுல்லாக கலெக்ஷன் சென்டராக தான் ஆக்கி கொள்ளையடிச்சாங்க.
அப்படிங்கும்போது அந்த என்ன ஈடியான்னு சொல்லி 80,000 கோடிக்கு மேலே உள்ளாட்சித்துறை ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்க. இதுவரை நடவடிக்கை எடுக்காத காரணம் என்னவென்றால், நீயும் நான் ஒன்று வாக்களிச்சா மக்கள் வயல மண்ணுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியிலும் கடந்த அண்ணா திமுக ஆட்சியிலும் இந்த உள்ளாட்சித்துறையில் பணி செய்த உயர் அதிகாரி அனைவரும் இந்த ஆட்சியிலும் விஜய் ஆட்சியிலும் நடிக்கின்றார்கள். ஆகவே நான் ஒன்றை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என்ன காட்டி கொடுக்காத என்று இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் ஊழல் அதிகாரிகள் உருட்டி கொண்டு ஏமாற்றுகின்றார்கள். மக்களையும் மக்கள்கிட்ட மட்டுமல்ல முதலமைச்சர் ஏமாற்றுகின்றார்கள். ஆகவே இந்த ஊழல் ஒருபோதும் வெளியே வராது. இவர்கள் நடத்திய ரெடிமேட் செட்டிங் தான் இந்த விஜிலன்ஸ் ரைடு என்பது. காரணம் என்னவென்றால், சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய உதவி செயற்பொறியாளர்கள் கூட இப்போ சமீபத்தில் நேற்றைக்கு கூட இரவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 எங்க குளத்தூரும் திருவிக நகர் தொகுதியும், அதுதான் சென்னை மாநகராட்சி சிஎம் பழைய ஸ்டாலின் தொகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தினுடைய ஒரு சேர்ப்பலுடைய அறையில் குவார்டர் பாட்டிலும் ஆஃப் பாட்டிலும் உள்ள இருந்திருக்குது. அந்த அதிகாரி வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மண்டல உதவி சேர்ப்பல வீடை ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க நேற்றுக்கு. அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஏரியா இன்ஜினியருக்கு, அதாவது ஏரியா இன்ஜினா உதவி செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் ஒருத்தரும் உதவி சேர்ப்புலர் ஒருத்தரும் சேப்புலர் வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்றால் கைப்பெண்ணுக்கு கண்ணெடு தேவையே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு பொறியாளர்கள் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா 85% சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பிரபலமான கட்டுமான நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஃபைனான்ஸ் விட்டு கொண்டிருக்கிற இந்த பணம்லாம் யாது பண்ணாங்க? இவங்க நாட்டை நட்டாங்களா, களை பறிச்சாங்களா, அல்லது மஞ்சள் அடித்து கொடுத்தாங்களா? ஒன்றுமே இல்லை. எல்லாம் மக்களுடைய திட்டங்கள் என்ற பெயரில் வைத்து போலி பில்லை போட்டு கொள்ளடித்தது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாதா? சென்னை மாநகராட்சி ஒர்க்கடிஸுக்கு தெரியாதா? யார்கிட்ட ஏமாத்துறாங்க? அப்ப நீங்க என்ன உங்களுடைய சௌகரியத்துக்காகவும் நீங்கள் கொள்ளையடித்து மறைப்பதற்காகவும் அப்பாவி மக்களை ஏன் ஏமாற்ற வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். ஆகவே தான் இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் ஊழல் விவகாரம் வெளியில் வராத காரணமும், நடைபெற்ற பணிகளை வெளியில் வராமல் குமுக்கு என்ற நிலைப்பாட்டு காரணம், இந்த துறையில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அனைத்து எல்லா ஐஎஸ் அதிகாரியும் கூட்டு குர்பானிகளை ஆக்கிக் கொண்டு முதலமைச்சரை ஏமாற்றுகின்றார்கள், மக்களை ஏமாற்றுகின்றார்கள். ஆகவே தான் மற்ற அரசு துறையில் ஊழல்கள் வெளியில் வருகின்றன. நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஊழல் வெளியே வரவில்லை. காரணம் என்றால், கடந்த திமுக ஆட்சியிலும் கடந்த அண்ணா திமுக ஆட்சியிலும் ஒரு மாநகராட்சி டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க. மாநகராட்சினா ஜாயிண்ட் டைரக்டர் கேடரில் ஒரு ஸ்பெஷல் நகராட்சி கமிஷனருக்கு 1 கோடி, ஜாயிண்ட் டைரக்டர் கேடரில் 3 கோடி, கூடுதல் இயக்குனர் அந்தஸ்தில் உள்ளது 5 கோடிலாம் பணத்தை வாங்கி கொள்ளையடிச்சாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் ஏன் திமுக ஆட்சியில் தானே மதுரை மாநகராட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு வருவாய்த்துறை ஊழல் நடந்து சொன்னாங்களே இல்லையா? 2 நாளுக்கு முன்னால சென்னை மாநகராட்சியில் ஏஆர்ஓக்களை ரெவன்யூ ஏசியாக அந்தஸ்து உருவாக்கி அதில் பாதி பேரிடம் 10 லட்சம் 20 லட்சம் லஞ்சத்தை வங்கி கொண்டு போட்டதுனால அவங்க இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்களா? அப்போ யார்கிட்ட ஏமாத்துறாங்க? ஆகவே முதலமைச்சர் காதில், இந்த ஊழல் அதிகாரி காதில் பூச்சுத்தினால தான் உள்ளாட்சித்துறை நடந்த ஊழல் எதுவுமே வெளியே வராமல் இருந்துக்கின்றது. இப்போ திமுக கூட்டிலேருந்து வெளியேறிய விசிக அவர்கள் வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய இடத்துல திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் திமுக நட்புரீதியாக தான் இருக்கோம், தாவேக்காக்கு வெறும் ஆதரவு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், என்னைக்கு வேற நாங்கள் வெளியேறலான்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்குற எல்லாருக்குமே ஒரு குழப்பமான மனநிலை. என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு? நீங்க கேட்குற கேள்வியே தான் இன்னைக்கு வைகோ விட்ட நிருபர் கேட்டிருக்காங்க, பத்திரிகையில் கேட்டிருக்காங்க. ஐயா, திருமாவளவன் அவர்கள் நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குலை என்ற வரியலை போல அவர் இங்கே திமுக இருக்குன்னு சொல்றாரு, அங்கே தாவேக்கள் ஆதரவு கொடுக்குறாரு. என்ன அவர் பதற்றாரு? இந்த மாதிரில எதுக்கு முன்னுக்கு பின் முரணாக சொல்லுகின்ற காரணம் என்னன்னு வைகோட்ட கேட்கும்போது வைகோ அவர்கள் அழகான பதில் இருக்கிறார். அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. உடனே நோபல் பரிசு திருமாவளவன் கொடுக்கணும்னு சொன்னோன்னா இங்குள்ள நிருபர்கள்லாம் சேர்ந்து திருமாவளவன் கேட்குறாங்க, ஐயா வைகோ உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலகமகா நடிப்புக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்படி எனக்கு நோபல் பரிசு கொடுத்தால் நான் வைகோவுக்கு நன்றி கூறுகிறேன். என்னங்கய்யா உங்கள் சட்டம், எங்கய்யா திட்டம்? அப்போ இதில் என்ன நினைக்கிறீங்கன்னா, காரணம் வந்து விசிக்கு இன்னைக்கு அதிமுக நிலைப்பாடு எப்படியோ அதே மாதிரி கரைந்து கொண்டது. எப்படி கரைஞ்சது? யாரு? இப்போ கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. அதாவது விடுதலை சிறு தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் தலித் சமுதாய வாக்குகள், கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள், இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள், இந்த 3 வாக்குகளும் திமுகவுக்கு தாண்டி ஒரு ராயல்ட்டியான பிம்பத்தை எடுத்து வந்தார் ஸ்டாலின். கலைஞர் கொண்டு வந்தார், அது ஸ்டாலினும் பின்பற்றி இருந்தார். ஸ்டாலின் மகன் உதயநிதி அப்படிதான் சொன்னார். ஆனால் இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக்கி மொத்த ஓட்டும் தாவேக்காக உள்ள ஓட்டு பேங்கான ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சு. ஸோ அதுக்கு பிறகு இங்கே ஜாதிக்கு வேலை இல்லை, மொழிக்கு வேலை இல்லை, மதத்துக்கு வேலை இல்லை,
ஒருங்கிணைந்த ஒரு நிலைப்பாடாக தாவேக ஓட் பேங்கான நிலைப்பாடு உருவாயிருக்கு. அப்படிங்கும்போது ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த இந்தியன் முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்ட், ரைட்டு, லெஃப்ட்டு, காங்கிரஸ், விசிகே எல்லாரும் இங்கே வருகின்ற போது என்ன, வன்னி அரசுக்கு அங்கே மந்திரி ஆக்காச்சு. வன்னி அரசுக்கு மந்திரி ஆகும்போது விசிகேல நிறைய தடுமாற்றங்கள், விசிகேல உள்ள பல தலைவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. இன்னும் சில தலைவர்கள் அறிவாலயத்தில் அன்கோ போட்டு வெயிட்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. எப்படி செல்வ பெருந்தகை எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாரோ, நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டார். அல்ல செல்வ பெரும் தகை வந்து எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாரோ, அதே போல் சில பிசிகே தலைவர்கள் அங்கே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது என்னென்னா, விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, எனக்கு இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொடுத்து, அது உள்ளாட்சித்துறை அமைச்சர் இப்படி ஏகதேசம் ஒரு டெப்டி சிஎம் கிட்ட கேட்டுறது. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் கேட்கலாமா என்று நினைக்கும் போது சொல்லிட்டாரு. திருச்சி கிழக்கு ஆரம்பத்தில் தாவேக்கா கொடுக்கலான்னு மனதெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக நிறைய மாட்டுத் தலைவர்கள், மாட்டு கட்சிக்காரெல்லாம் தேவைக்கல ஒன்று அங்கே ஃபுல் டம்பிங் ஆயிடுச்சு. ஆமா, ஃபுல் ஹவுஸ் ஆச்சு. அவங்க சினிமா தேட்டர்ல ஹவுஸ் ஃபுல் போட்டு மாதிரி இங்க ஹவுஸ் ஃபுல், இனிமேல் வராதிங்க, வாங்க போங்க, பதவி கேட்டு வராதிங்கன்னு சனிக்கிழமை தோறும் புதுசாக ஒரு சந்தை கூட்டிருக்கு தெரியுமா ஐயா? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை வாசியில் தெரியும், வெள்ளிக்கிழமைனா பல்லவரத்தில் மீனம்பாக்கம் ரயில்வே ஏர்போர்ட் பக்கத்தில் திருசூலம்பத்தில் சனிக்கிழமை சந்தை, ஒரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்கும் தெரியுமா? அதுபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதன்கிழமை தோறும் அவலூர்பேட்டையில் ஒரு மாட்டு சந்தை இருக்குது, புதன்கிழமை தோறும் தான் கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை, அது திங்களம் ஒரு சந்தை கூடும். இப்படி கிராமப்புறங்களில் ஒவ்வொரு கிழமையும் ஒரு சந்தை கூடும். அதே போல் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு சந்தை கூடி இருக்குது. சனிக்கிழமை ஆனால் பனையூரில் ஒரு சந்தை. அந்த சந்தையில் போவாங்க, நேரம் சாலையை போடுவாங்க, ஏதோ ஒரு மந்திரிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்க. ரைட்டு ஓகேப்பா, ரைட்டு எடுத்தாச்சு, அவ்வளோ பதிவு கொடுத்தானே கொடுக்காட்டோம், இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்து, எதுக்கு அவருக்கு பூஸ்ட் கொடுத்து, அவருக்கு மறுபடியும் அமைச்சரும் கொடுத்து, நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் இது எதுக்கு அதுக்கு பூஸ்ட் கொடுக்கணும்? ஏன்னா கட்சியே ஓரளவுக்கு காணாமல் மைனஸான நிலைமையில் இருக்கும்போது வேண்டாம் அவங்க தாவேக்கா அந்த மனையில் வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, தாவேக்கா என்ன நூல் விடுதுன்னா, நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி எப்படி பிராண்ட் இருக்கின்றதோ, இந்தியா கூட்டணியோட தலைப்பு பிராண்ட் எப்படி இருக்கின்றதோ, அதே போல் தாவேக்கா கூட்டணிக்கு ஒரு பேரை வைத்து அதுக்கு ஒரு பிராண்டை உருவாக்கினால் அதுல தான் இருப்பதுக்கு, ஆமா, அதுக்கு தான் இருக்கிறதுக்கு நான் இருப்பேன்னு சொல்றாரு. இதுல ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு இப்போ அமைச்சர் பதவின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் பதவி கான்செப்ட்ல வந்து தாவேக்கா தருவாங்களா தரமாட்டாங்களா ஒரு நூல் விட்டு பார்க்கணும். அப்போ நூல் விட்டு பார்க்கும்போது அண்ணா திமுகவில் இருக்கணுமா அல்லது தாவேக்காவில் இருக்கணுமா என்ற நிலைப்பாடு பார்த்தால், அண்ணன் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு கூட எதிர்காலத்தில் பிசிக்கு திமுக விட்டு தாவேக்கா கொண்டு விட்டு வெளியேறி செல்லுகின்றது என்று பரிசீலிப்போம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரே. ஆனால் அந்த கூட்டணியில் இருந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் வெளியில் வருவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஏன் வர மாட்டாரு? கட்சி தானே அவரை வந்து அமைச்சராகி இருக்கு. அப்படி இருக்கும்போது கட்சிக்கு துரோகம் பண்ணுவாரா? ஐயா, நீங்க நல்ல கேள்வி கேட்டுக்கீங்க. இந்த மேற்கு வங்கத்தில் அசைக்க முடியாத எக்கு கோட்டையாக இருந்தாங்க மம்தா பானர்ஜி. திரிணாமுல் காங்கிரஸை காலி பண்ணதுக்கு அமித்ஷா அவர்கள் 25 ஆண்டு காலம் ஒரு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு போராட்டம் பண்ணார். அந்த கட்சியே இல்லாமல் பாஜக அங்கே ஆட்சி அமைச்சாச்சு. 70 எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாங்களா இல்லையா? அந்த எம்எல்ஏ இப்போ எங்கே ஐயா போனாங்க? கம்பெனியை க்ளோஸு, ஆட்டம் க்ளோஸ், கம்பெனி க்ளோஸ். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி கொடி கட்டி பிறந்ததா இல்லையா? தெருவங்கும் யானை சின்னம் பண்ணாங்களா இல்லையா? அதே போல ஆந்திரா தெலுங்கானா ஒருங்கிணைந்த மாநிலத்தில் ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி தனியாக காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு தெரு வீட்டுக்கு வீடு ராஜசேகர் ரெட்டிக்கு சிலையை வச்சு மிகப்பெரிய எழுச்சி பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த கட்சி முகவரி இல்லாமல் இருக்கா இல்லையா சொல்லுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நிலைமை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த நிலைமை வராது. காரணம் என்றால் பாஜக, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக எண்ணம் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையும் கலகம் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும். இது பிஜேபி அஜெண்டா. அந்த அஜெண்டாவை இப்போது யார் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்? தாவேக்கா நிறைவேற்றுச்சு. அப்போ பிஜேபிக்கு இங்க வேலையே இல்லை. ஏன் பிஜேபியோட வேலைகளை தாவேக்காவே பார்த்துக்கிட்டு அவங்களே பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களே பண்ணிட்டாங்க. பிஜேபி அஜெண்டாவே தாவேக்கா நிறைவேற்றியாச்சு. கலகம் இல்லாத தமிழகம் அண்ணே ஆக்கிட்டானே, அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு அண்ணே. அப்போ திமுக அண்ணே இப்போதான் ஒவ்வொரு செங்கலை உருவிட்டு இருக்கிறோம் அண்ணே,
இப்போ ஜெகத் ரட்சகனுடைய மகன் அங்கே கட்சிக்கு திமுகலேருந்து தாவேக்கல வந்தாச்சு. திமுகவுடைய இலக்கியணி பிரிவில் இருக்கிற பிபி கலைராஜன் முன்னாள் எம்எல்ஏ அவர் திமுகலேருந்து தாவேக்கல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வர போகிறாங்க. அப்போ என்ன திமுக கூடயும் ஆட்கள் சேர்ந்து தானே இருக்காங்க சார், சேர்றாங்க சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய மனநிலை என்னன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு சார். பதவி வேண்டாம் என்று ஒதுங்கியவர்களுக்கு இப்போ ஏன் நம்ம பதவி வரக்கூடாது? தாவேக்காவில் ஒண்ணுமே இல்லாம, கவுன்சில் கூட இல்லாம 3 எம்எல்ஏ, 3 சட்னி, 3 சாம்பார், 3 இட்லி, 3 ஃபாஸ்ட் ஃபுட், டிடி தினகரன் சொன்னது போல ஆகிட்டு இப்போ எல்லாரும் எம்எல்ஏ மந்திரம் சொல்லும்போது என்னடா என்ன நம்ம இத்தனை வருஷமா இருந்திருக்கோமே. என் அண்ணன் சீமான் கூட இத்தனை வருஷமா போராடுறாருல, ஒரு கவுன்சிலர் ஆக முடியுதா சொல்லுங்க? அதாவது பொதுவான கருத்து. அதனால தான் அந்த நேரத்தில் அவர் அமைச்சர் நம்பிக்கை வாக்கெடுக்கிறதுக்கு முந்தைய நாள் விஜய் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? தனக்கு எதிர்ப்பான நிலைமையில் உள்ளவர்களையும் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளவர்களையும் சந்தித்து ஒரு பொன்னாடையை பொறுத்து மனதை குளிர்வித்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்ததா இல்லையா? அப்போ என் மீது உங்களுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டுக்கின்ற போது நான் உங்களை சந்தித்து சாலையை பொன்னாடை போகும்போது என்னுடைய மீது உள்ள அந்த எதிர்ப்பான மனநிலை நீங்கள் மாற்றுகின்றீர்கள். இதை சந்திப்பதும் அவர் சந்தித்ததும் நெற்றியிலே மை வைத்ததும் கோட்டு போட்டதும் சூறாயுதம் எடுத்ததும் வேலாயுதம் கொடுத்ததும் வாழு கொடுத்ததும் எல்லாம் ஜோதிட வேலைகள். புரியுதா? ஸோ எல்லாமே ஜோதிடம் காட்டுற வழி. ஆகவே அவர் ஆட்சி அமைக்கிறாங்க, ஒரு நிலைப்பாடுகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு தாவேகா இளம் தலைமுறைகளுக்கு 30 ஆண்டு கால பயணத்தை நோக்கி செல்கின்றது. அந்த நிலைப்பாடு நோக்கி போயிட்டு இருக்காங்க. திரும்ப என்ன நிலைப்பாடு நோக்கி போயிட்டு சார்? திருமாவுக்கு பொறுத்தவரைக்கும் அவரால் உண்மை சொல்ல முடியல சார். காரணம், வாழ்க்கையில் ஒரு மந்திரி என்ற சாதனை விஷயமா சார் இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அப்போ திருமாவளவன் மனுஷன் நினைப்பாருக்கா, நமக்கு ஒரு மந்திரி பதவி இல்லை, ஆனால் நம்ம கட்சியில் இருக்கிற வன்னியரசுக்கு மந்திரியில் இருக்கிறாரு. அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, நான் மந்திரியாக என் தம்பிங்களை மந்திரியாக்கி அழகு பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு கூட நிற்க வாய்ப்பு கிடைச்சா நான் நிற்கலன்னு சொல்லியிருக்காருல்ல சார். அவருக்கு இந்த கூட்டணி நேரத்தில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க நின்னாங்க. திமுக அதை தடுத்துச்சு. திமுக இன்ச்சு பை இன்ச்சாக நாங்கள் என்ன சொன்னாங்க, கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு வேலை இல்லை, இங்கே யாருக்கும் கொடுக்கல, நாங்கள் தர மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நிற்கலாம்ல, எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு இப்போ இடைத்தேர்தல் நிற்கலாம்ல. சீட்டு யார் கொடுப்பேன்? தாவேக்காவில் கொடுக்கணுமே, கொடுக்க மாட்டாங்களா சார்? அவர் அப்படி போனால் அத்தியிலே மீம்பிடிச்சு ஆண்டவனே உன்னை நம்பி அக்கறைக்கு வாழ்ந்த பின்னே இக்கரைக்கு முடிந்த கதை அது முடிந்த கதைன்னு அட்டுக்கார ஆளுமையில் படம் நினைக்கிறேன். அது மாதிரி ஆயிரம் சார். அரசியலில் அன்னைக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ இன்னொரு 10 எம்எல்ஏக்களை அவங்க வடிவேலு இளநியவரம் பண்ணுற மாதிரி உடனே இழுக்கணும். இன்னொரு 10 எம்எல்ஏ இளநியை இழுத்துட்டோம்னா அடுத்த இடைத்தேர்தல் வச்சுட்டாங்கன்னா தாவேக்காக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியான நிலைப்பாடு வரும். ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய மனநிலை அண்ணனுக்கு எப்படியோ அதே போல் வைகோ அவர்களுடைய மனநிலையும் பையனுக்கு எப்படியோ மந்திரி ஆக்கினா. இப்போ என்ன பண்ணுறாங்க, வைகோ எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? திமுகவை திட்டணும். திமுக சார்பில் உதயசூரியன் ஜனத்தில் வெற்றிப்பட்ட 2 பேரும் மதிமுக இருக்காங்களா? இல்லை. நான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கட்சியாக மாறலையே, எனக்கு மதிமுக எதுக்கு? நான் உதயசூரியன் ஜனத்தில் நின்று ஜெயித்தேன், நான் எதுக்கு திமுகவுக்கு போகணுமா? சின்னத்தில் நீ ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அந்த கட்சியில் முடிஞ்சு போச்சு. அதனால நான் அவங்க கிளியரா அவங்க சொல்லிடுச்சிட்டாங்க. ஸோ கம்பெனியில் ஆள் கிடையாது. இப்போ என்னன்னா அவருக்கு எப்படியாவது தன் பையனுக்கு ஒரு மந்திரி வேணும். அதுக்காக எல்லாமே தாவக்கலவை உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உறவும் ஒட்டி இருப்பது உனக்காக. அதுக்காக வைகோ போரை நம்பலாம், வைகோவை நம்பிங்களா? ஐயோ அவர் போன இடம்லாம் பாரு எல்லா இடமும் கோவிந்தா கோவிந்தா என்று நிலைமையில் இருக்கின்ற. ஆகவே தாவேகா மதிமுக மீது உஷாரா இருக்கணும். காரணம் என்ன, கதம் நிலைப்பாடு என்னால் அங்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா திமுகவை திட்டுவதற்கு ஆள் தேவை. அதனால வைகோ அப்ப அங்க ஒரு வைகோ தேவை. ஆக வைகோவை அங்க வைத்தாலும் திமுகவுக்கு அவருக்கு ஏன்னா சரித்திர வரலாறு ஜோசியம், அதாவது திமுகவுடைய சரித்திர வரலாறுக்குள்ள வைகோவுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ உள்ள நிலைமையில விடுதலை சிறுத்தை என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் தாவேகா கண்டுகொள்ளாது. காரணம் என்றால் விடுதலை சிறுத்தை நெருக்கடி கொடுத்தால் பாட்டாளி கட்சி டாங்கன்னு கனெக்டிங் கொடுத்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மந்திரி ஆகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே விசிகேக்கு பிரச்சனை என்றால் இவரை பகிச்சுக்கிட்டா அவரு பாட்டாளி மாங்கனி உள்ள வந்துடும். மாங்கனி உள்ள வந்தால் பானை உடைந்து போகும். ஆகவே திமுகவுக்கும் நமக்கு தோழனா இருப்போம், இங்கேயும் பிரின்சிப்பா இருப்போம் நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இன்னைக்கு காரணம் என்றால் அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களே நிறைய பேர் கொதிச்சு போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேங்க வயசுலாம் எவ்வளோ பிரிச்ச பின்ன தலித் சமுதாய மக்களுக்கு எதிரான பல செயல்பாடுகளும் அவர் குரல் கொடுக்கவில்லை என்று நிலைப்பாடு உள்ளது. ஆகவே இந்த சூழ்நிலையில்
விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று பட்டுக்கோட்டை கருணசுந்தரம் பாடல் நினைக்கிறான் சொல்கின்றேன். என்றால் தாவேகாவை இன்று எந்த கட்சியும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை, அதில் பிஜேபியும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. பிஜேபி இன்னும் 2 ஆண்டுகளுக்கு தாவேகாவை கண்டுகொள்ளாமல் இருக்கும். காரணம் என்றால் முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்களை டோட்டலாக மர்ஜி செய்து கொண்டு உழுது பயரப்பட்டி கால்வாய் வெட்டி எல்லாம் ஓகே பண்ண பிறகு ரைட் ஓகே டாட்டா பை பை. அப்படி என்றால் தாவேகா மனநிலை என்ன? மத்தியிலே இப்போது பாஜகவுடன் ஒரு நெருக்கமாக இருப்போம், பகிச்சிட வேண்டாம், சண்டை போடுறதானே உடையும், சண்டைலாம் இருப்பான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள எம்பிக்களை எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு நம்ம சிலண்டு ஆட்சி அமைப்போம். இந்த நிலைப்பாடு இது இல்லாமல் இப்போதைக்கு ஏதாவது இப்போ தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2027 வரைக்கும் நீங்கள் தேர்தல் வச்சிங்களா தாவேகா 200 சீட்டு பிடிக்கும். இதை டெல்லி விரும்பலை, வேண்டாம், சரி இந்த பிள்ளைகளை வச்சு நம்ம அந்த உரையை ரிமோட் பண்ணலாம். அந்த மாதிரி நிலைப்பாடு தான் இன்றைக்கி டெல்லியும் நினைக்கின்றது. இதெல்லாம் சூட்சமாக தாவேகா அரசு புரிந்து கொண்டு தான் இவர்கள் களத்தில் இறங்கி விளையாடுறாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு வரையும் தாவேகா ஜெயிக்குன்னு நேராக நினச்சிங்களா? தாவேகா ஆட்சி பண்ண அவனப்பட்ட மிகப்பெரிய யூடியூபர்களே என்ன சொன்னாங்க, 10 சீட்டு மேலே ஜெயிச்சாங்க, அந்த ஃபீல்டை விட்டே போகிறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில். அப்போ ஆட்சியை கையில் சார், மக்கள் அதிகாரம் கொடுக்குறாங்க, ஆட்சியை கையில் கொடுத்தாச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அத்தனை நிர்வாகிகளும் சாரே சேராக பனியூர் சந்தில் போய் நிற்கிறாங்க. என்ன காரணம் சொல்லுங்கள்? கொள்கையில் சண்டை ஒன்றும் கிடையாது. எல்லாமே தான் சம்பாரித்த பணம், தான் செய்த ஊழல் பணம், தான் பண்ண சமூக விரோத செயல்களை சம்பாரித்த பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ணதுக்காக தான் வாங்கிய காரில் அந்த தாவேகா கொடி பறக்க வேண்டும். அந்த தாவேகா கொடி பறந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நமக்கு வராமல் இருக்க வேண்டும். இதில் அதிகமாக பெனிஃபிட் அடையக்கூடியவர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் ஐயா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தலை பயந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி.